கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதம் 5வது வசனம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். தாவீது செய்யக்கூடியதான ஒரு ஜெபம். ஆண்டவரை நோக்கி இப்படி சொல்கிறார் பாருங்களேன், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் என்று. அப்போ இவர் தான் கடவுள், வானத்தை பூமியை படைத்த தெய்வம் என்ற ஒரு வெளிச்சம் அவருக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அப்போது என்னை மனிதனோ ஒரு மார்க்கமோ ஒரு சூழ்நிலையோ என்னை நடத்தவே கூடாது. அப்படி நடத்தினால் அந்த வழி ஒரு தோல்விக்கு நேராக கொண்டு போய்விடும் என்ற ஒரு வெளிச்சம் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே அவர் தான் உம்முடைய சத்தியத்தில் தான் என்னை நீங்கள் நடத்தணும் ஆண்டவரேன்னு சொல்கிறார். அப்போது சத்தியம் என்றால் என்னென்னா, அது மாறவே மாறாத ஒன்று. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாற்றத்தக்கது அல்ல. இது சத்தியம். உண்மை மாறும், ஆனால் சத்தியம் மாறவே மாறாது. அப்போ மாறாத ஒன்று அப்படின்னா உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையாகிய சத்தியம். அவரே சத்தியமாக இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று. அப்போது நான் சத்தியம். அப்போ ஆண்டவரே, உம்மால் நான் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படும் ஆண்டவரே, ஏன்னா நீர்தான் என் தேவன் என்று அவர் நன்றாக அறிந்து கொண்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமாகிய நாம் அறிந்து கொள்ளலாம். என்னை உண்டாக்கினவர், என்னை படைத்தவர், என் நல்வாழ்வுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராய் என்னை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். இவரே என் இரட்சகர் என்று நாம் அறிந்த பிறகு அவரால் நடத்தப்படுகிற வாழ்வு தாங்க நல்ல வாழ்வு. ஆகவே எந்த காரியத்துக்கும் நாம் அடிமைப்பட்டவங்களாக இல்லாமல், எந்த காரியமும் நம்மை ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுக்காம, அவர் ஒருவரே என்னை வழிநடத்த வேண்டும், அவர் ஒருவர் தான் இரட்சகர் என்று சொல்லி அவருக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாமே. ஆண்டவருடைய கிருபையினால் நாம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்வு வாழணும்னா சுய முயற்சியினால் முடியவே முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னா, அவர் கையில் ஒப்பு கொடுத்துலாம். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்றைக்குமே மாறாத ஒன்று சத்தியம். அந்த சத்தியத்தினால் என்னை அனுதினம் நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக ஆளுகை செய்து அவர் நடத்துவார். ஏனென்றால் அவர் சத்திய ஆவியானவர். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். ஆகவே அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். ஆகவே அவரால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்காக இந்த நாளை விட்டு கொடுப்போமா? முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீர் நடத்தும் என்று மெய்யாகவே அவர் கையில் நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுத்து காத்திருந்தா நிச்சயமாக சொல்கிறேன், அது வெற்றியின் நாளாகத்தான் இருக்கும். அதனால தான் இந்த தாவீது கடைசியாக முடிக்கும்போது சொல்கிற இந்த வசனத்தில், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ நாள் முழுவதும் காத்திருக்கிறேன்னா ஆண்டவர் மட்டுமே, அவர் மட்டுமே நல்லவர் என்று சொல்லி அவருக்காக காத்திருந்தார். அவர் என்னை ஏமாற்ற மாட்டார் என்று சொல்லி அவருக்காக காத்திருந்தார். அவருடைய வாழ்வு வெற்றிகரமான வாழ்வாக மாறியது. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்கள் வாழ்விலும் ஆண்டவரே, உம்மால் நடத்தப்படுகிற சத்தியத்தின் பாதையில் நடத்தப்படுகிற அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் சத்தியத்தினால் நடத்தப்படுகிற எண்ணங்கள் ஆண்டவரே அதிகமாகட்டும் அப்பா. வாஞ்சைகள், விருப்பங்கள் அதிகமாகட்டும். பாவமோ, வியாதியோ, கடனோ, உலகத்தின் கவலையோ ஆளுகை செய்யக்கூடாது. அது நடத்தக்கூடாது. சத்திய ஆவியானவராகி நீர் எங்களை நடத்துங்க. இந்த நாள் எங்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமாய், மெலனாய், ஆரோக்கியமாய், மகிழ்ச்சியாய் வாழ்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.